கொஞ்ச நேரம் அன்னிய பாஷையில் அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya. Let's praise God in tongues this morning. Amen. Shabarabadura balarahati antaramera hashande. Leima mama 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 larahati antaramara shandura bora bariande. Hallelujah. Hallelujah. நீர் எங்களுடைய எல் ஷடாய். You are our God who's our El Shaddai. நீரே எல் ஷடாய். You are our El Shaddai. ஆண்டவரே நீ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். You are a God who's seated on the throne. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர். Oh, you're above all authority and power. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit of God. எங்களை நினைக்கிறவரே. You're a God who remembers us. எங்களை நினைக்கிறவரே. You're a God who soaks us in your power. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. மனதார வரவேற்கிறோம். We welcome you wholeheartedly. உம்முடைய முழு சித்தத்தை செய்தருளும். We ask that you might fulfill your complete will, O God. இயேசுவையும் அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிறவரே. You're the one who glorifies Jesus and his power. இந்த நேரத்திலும் மகிமைப்படுத்தும். Be glorified this evening. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை, வீடுகளிலும் இருக்கிறவர்கள் கரங்களை நன்றாக தட்டி பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Let's put our hands together and welcome the Holy Spirit even at your homes, clapping your hands. Blessed be your name. Blessed be the name of the Lord. Amen. Amen. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். Kindly be seated. வேதாகமங்களை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். Let's turn our Bibles எசேக்கியேல் 47. to Ezekiel chapter 47. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு மிகவும் பரவசமா இருக்கிறது. I don't know about you, but I'm very excited this day. Amen. Amen. எசேக்கியேல் 47வது அதிகாரம். Ezekiel chapter 47. மிகவும் பரிச்சயமான அறிமுகமான ஒரு பகுதி. This is a very familiar passage. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறார். God makes one thing very prominent here. இந்த இடத்திலே முழுமையான அந்த வசனங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போவது கிடையாது. We are not going to review every single verse from here. ஆனால் முதலாவது வசனத்தை எல்லாரும் கவனமாய் என்னோடு பின்பற்ற விரும்புகிறேன். I would request each of you to pay attention to the first verse as I read that. எல்லாரும் அந்த பகுதியை எடுத்தவர்கள் கவனமாய் முதலாவது வசனம் எசேக்கியேல் 47. Ezekiel chapter 47. I want you to pay attention to verse number 1. எல்லாரும் வாசிங்கள். நான் முதலாவது தமிழில் வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. Verse number 1. The man brought me back to the entrance to the temple, and I saw water coming out from under the threshold of the temple towards the east, for the temple faced east. The water was coming down from under the south side of the temple, south of the altar. இந்த காலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை திரும்பி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். The Holy Spirit is a God who makes us return back. எத்தனை பேர் உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர்? How many of you say I receive it and raise your hands and acknowledge that? வழக்கமாய் வருகிற இடம்தான். It is a familiar passage. வழக்கமாய் வந்த வீடுதான். It is a very familiar route. இதை வழக்கமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து பழகின ஒரு வாசல்தான். This is a very familiar gate that the Israelites knew about. இந்த நாட்களில் எசேக்கியேல் இந்த அனுபவத்திற்குள் வந்ததற்கு காரணம் தேவன் அவனை திரும்பி வர பண்ணினார். The reason Ezekiel is looking at it is because God has told him to look at this. வழக்கமாய் இருக்கிற காரியத்தில் வழக்கத்திற்கு மாறாக நம்மை பார்க்க செய்கிறவர் தேவன். God is the one who makes us look from the ordinary to the extraordinary. எத்தனை பேர் தீர்க்கதரிசனமாக என்னோடு இணைந்து கொள்ள முடிகிறது இந்த காலையில்? How many of you can prophetically get connected to me? வழக்கமாய் வருகிற தேவனுடைய வீடுதான். It is the usual way that God comes to you come to the temple. வழக்கமாய் நாம் வருகிற சபைதான். It is the usual way that you come to the temple. வழக்கமாய் நான் பிரவேசிக்கிற வாசல்தான். It is the usual that you come to the same gate. ஆனால் அன்று எசேக்கியேலை ஆண்டவர் ஒரு வாசலை காட்டினபோது அவனை திரும்பி வர பண்ணின வாசலாக அது மாறினது. But that day when God showed it to him, it was a gate that he returned back to. He looked back at it. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நானும் திரும்பி பார்க்கிற ஒரு இடம் உண்டு? How many of you can say there is a gate that I look back to? நான் சொல்லுகிற அந்த திரும்புவது என்பது பழைய பாவங்கள்
அல்ல. What I am telling you is not the one, the past sin that we look back to. பழைய பிரச்சனைகள் அல்ல. It is not the old problems that we talk about. பழைய பின்மாற்றத்தின் வாழ்க்கை அல்ல. It is not the backsliding that we look back to. பழைய தோல்விகள் அல்ல. It is not the old failures that we look back பழைய to. வெட்கங்கள் அவமானங்கள் அல்ல. It is not the shame and the thing that we pass back. That is not what we are talking about. தேவன் நம்மை சந்தித்த விதமாய் நாம் தேவனை சந்தித்த இடம். It is the place that where we met God. ஹalleluya. Hallelujah. தேவனும் நம்மை சந்தித்த விதம். It is the way that God met us. எந்த நிலைமையில் தேவன் உங்களை இருக்கும்படியாக அழைத்தாரோ அந்த இடம். It is the place where God interacted and met with you. அநேகராய் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, வீடுகளில் என்னை கவனிக்கிறவர்கள் கவனமாய் கேளுங்கள். I would request everyone not only sitting here but also who are sitting at home to pay attention. இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God is speaking to you today. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is talking to you நீ today. திரும்பி அந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டிய நேரம். You need to return back to that same place. எசேக்கியேல் கடந்த காலம் என்பது தேவனுடைய மகிமை எடுக்கப்பட்ட ஒரு காலத்தை அவன் கடந்தவன். Ezekiel has passed the time where God had made a move in that place. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு எடுபட்ட காலத்தை கடந்தவன். Ezekiel has come past a time place where the glory of the Lord has been lifted from the temple. ஆனால் தேவனுடைய மகிமை திரும்பி வந்தபோது, But when the glory of the Lord returned to the temple, கர்த்தர் எசேக்கியேலையும் திரும்பி வர பண்ணினார். God made Ezekiel also turn back and come back. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஹalleluya என்று சொல்லுகிறவர்கள். Let's lift our hands and say hallelujah to God. இந்த திரும்பி வருகிற காரியம் என்பது கிருபை. This is grace that has been given to us for us to turn back to that place. கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். God made him turn back. இதுவரை காணாததை காணும்படி. God made to turn back so you can see what you have not seen thus far. இதுவரை அனுபவிக்காததை அனுபவிக்கும்படி. This is to experience what you have not experienced thus far. இதுவரை போகாத உயரத்திற்கு போகும்படி. This is to take you to a place where you have not gone so far. என்னோடு வருகிறவர்கள் கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். Can you lift your hands and say, in the name of Jesus, I want to go to that place. ஆமென். நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. Amen. I receive it in the name of Jesus. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் இப்பொழுது விசுவாசத்திலே? ஆமென். How many of you can receive it by faith? ஏனென்றால் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் திரும்பி வர பண்ணுகிற தேவன். God says, I am the God who makes you turn back, is the one who gives this word. ஏனென்றால் ஆலயத்தின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணினார். God made the glory come back to the temple. எத்தனையோ காலமாய் பூட்டப்பட்டிருந்த வாசல் திறக்கப்பட்ட பொழுது, This is the gate that was opened after many years of being locked down. எசேக்கியேலை கர்த்தர் காணும்படி திரும்பி வர பண்ணினார். God made Ezekiel to turn back and come to look back at that place. நீங்கள் விசுவாசிக்க முடியும் என்றால், If you can believe, என்னோடு கூட இந்த வசனத்திற்கு ஒருமனப்பட முடியும் if என்றால், you are able to join with me through this word, இந்த வசனத்தை கேட்கிற யாரோ ஒருவருக்கு இது தீர்க்க தரிசனமானது. this is coming as a prophecy specifically to somebody who can connect with me. ஆண்டவரே, நான் திரும்பி வர முடியுமா? Can I come back, O Lord? மறுபடியும் அந்த மகிமையை காண முடியுமா? Can I see that glory? அந்த அதிகாரத்திற்குள் செயல்பட முடியுமா? Can I move in that authority? ஆண்டவரே, எனக்கென்ற ஒரு உயரம் இன்னும் உண்டா? Is there a place that I can go higher? இன்னும் நான் போகக்கூடிய ஆழம் உண்டா? Is there a depth that I can get into? என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற சித்தம் இன்னும் பெரிதானது தானோ? Is there a plan that is much bigger than what I know of now? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் 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 அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நான். God says, I am a God who makes it come to pass much more beyond than what you can expect or think of. ஆமென். Amen. இன்றைய எசேக்கியேலை திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். Our God is a God who made Ezekiel turn back. ஆலயத்தின் வாசல், The gate of the temple. ஆலயத்தின் வாசல், The gate of the temple. எல்லாவற்றுக்கும் ஆரம்பஸ்தானம். This is a place of beginnings. எல்லாவற்றிலும் இயற்கையின் நிலைமையை தாண்டி நாம் அசாதாரணமான நிலைமையை காணும்படி கர்த்தர் அழைக்கிறார். God is asking us to move to an extraordinary place. ஏனென்றால் வாசல் ஒரு ஆரம்பத்தின் அடையாளம். Because the gate is a gate of it's a place of beginnings. இயேசுவை சொன்னார், நானே வாசல். Jesus said, I am the way. எனக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது அவன் உள்ளும் புறமும் கடந்து சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Jesus said, anybody who goes through me, he will achieve he will find greatness. Great.
உள்ளம் புறமுமான சென்ற மேய்ச்சலை கண்டடைகிறவர். He will move, he will find great pastures, what he says. அப்படியாக இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படியே வாசல் என்ற காரியம் ஒரு ஆரம்பத்தின் அடையாளம். Gate is a gate of new beginnings is what Jesus says also. பாதாளத்தின் வாசல்கள் என்று இயேசு சொன்ன பொழுதும் அதுவும் ஒரு அடையாளம். When Jesus said the gates of hell, even that is a beginning. பிசாசுகள் கூடி திட்டமிடும் பொழுது அவைகளும் ஒரு வாசல் என்ற நிலைமையிலே செயல்படுகிறது. When Satans come together and plan, that is also a beginning. அதுவும் ஒரு திட்டத்தோடு தான் அந்த இடத்தில் கூடுகிறது. That they also gather together with a plan. ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகிறார். But God is saying today, சாத்தான் எந்த திட்டத்தோடு அவன் சேனைகளோடு திட்டமிட்ட பாதாளத்தின் வாசல்கள் வந்தாலும் அது உங்களை மேற்கொள்வது இல்லை. God is saying whatever plans the devil is coming and planning at the pits of hell, at the gates of hell, it will not overcome you. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் என்பதே என்றும் ஜெயிக்கிற திட்டமாய் இருக்கிறது. Because the gates of heaven is the one that is going to triumph at the end. ஹalleluya என்று சொன்னவர். Hallelujah. ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் என்றாலே பாப்புலரான விஷயம். East facing, it's a very popular east facing house. ஈஸ்ட் ஃபேசிங் வீடு இருக்குதான் கேட்டுதான் விலைக்கு வாங்குவாங்க. Lot of people buy houses looking for east facing. ஆனால் ஆண்டவருடைய வீடு ஈஸ்ட் ஃபேசிங்னு நான் இங்க பார்க்கிறேன். But I am surprised to see that the Lord's house also east facing. எல்லா வாஸ்துக்களை விடவும் பெரிய விவரம் உள்ளவர். It is far beyond any vastu that we can think of. ஆனால் இந்த ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ்க்கே பிரச்சனை வந்தது. But this east facing house also had a problem. ஏனென்றால் அது நம்முடைய பிரச்சனை. Because it's our problem. எத்தனை வல்லமையை செய்தி வந்தாலும் சில நேரம் உரைக்காது. However powerful the word of God comes in, sometimes it doesn't resonate. என்னை பார்த்து சொன்னேன். I'm talking about myself. எவ்வளவாய் ஆண்டவர் உணர்த்தினாலும் சில நேரம் உரைக்காது. However many times that God talks to us, sometimes it just does not resonate. வல்லமையான ஆராதனை நடந்தாலும் பிரசன்னமே தெரியாது. Even though there's a powerful worship that we cannot feel the presence at times. பல வருடங்களுக்கு முன்பாக தேவன் சொன்ன ஸ்டேட்மென்ட்டை நான் மறக்க முடியாது. God told me something which I cannot forget, which he told me many years ago. பயங்கரமான ஒரு மகிமையை அன்று தரிசிக்கும்படியான ஒரு ஆரம்பத்தை கொடுத்தவர். God gave me a great start to see a great anointing. அந்த ஆரம்பத்திலே நான் அப்படியே வியந்து போனேன். I was initially very surprised, astonished. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். That Sunday I had told God, இந்த மாதிரி ஒரு ஆயத்தத்திலே நீர் இருந்ததை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். God, I have not seen you in this kind of a preparation. இப்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க விடுவிக்க இவ்வளோ ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற தேவனை நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். God, I have not seen that you come in such a preparation to come and bless us. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what the Lord told me? நான் எப்பவுமே ஆயத்தமாக தான் இருக்கிறேன். I have always come prepared. நீங்க தான் ஆயத்தமா இருக்கிறது இல்ல. You are the ones who are not prepared is what he told me. நீ ஆயத்தமா இருப்பது. You are not being prepared. So இன்றைக்கு காலையில அதை ரிமைண்டரா நான் பேசும் பொழுது I want to use that as a reminder as I speak today. ஆண்டவர் மாறுகிறதில்லை. God does not change. அவர் வல்லமை மாறுகிறதில்லை. His power does not change. அவர் இரக்கம் மாறுகிறதில்லை. His grace and mercy does not அவர் change. வீடு மாறவில்லை. His house does not change. அவர் அபிஷேகம் மாறவில்லை. His anointing does not change. அவர் வாக்குத்தத்தம் மாறவில்லை. His promises do not change. அவர் சுபாவமே மாறவில்லை. His character does not change. நாம் திரும்பி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். God is calling us who have been changed to return back. Hallelujah. Hallelujah. எசேக்கியேலை கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். God made Ezekiel to turn back. அதுவும் ஆலயத்தின் வாசல். That too at the temple of God. ஏனென்றால் அதுதான் ஆரம்பம். Because that is the beginning. அந்த ஆரம்பத்தில் தான் அந்த முடிவு இருக்கிறது. Because there is the end at that beginning. இப்பொழுது கவனிக்க வேண்டும், அந்த திரும்பி வர பண்ணினார் பயங்கரமான வார்த்தை. That particular word is a very prominent word that says turning back. அதனால தானோ என்னவோ எரேமியா அப்படி எல்லாம் ஜெபித்தார். I don't know, because of that probably Jeremiah prayed. ஆண்டவரே என்னை திருப்பும். God turn me. நான் அப்பொழுது திருப்பப்படுவேன். Then I will be turned back. எத்தனை பேருக்கு அந்த ஜெபம் தெரியும்? How many of you know that prayer? ஆண்டவரே என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். God redeem me, then I will be redeemed, saved. ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். God heal me, then I will be healed. நீரே என் துதி என்று சொன்னார். You are my praise. இன்றும் கர்த்தர் அதில் மாறாதவராகவே இருக்கிறார். God is the same and he did not change. ஏனென்றால் அவர் திருப்பும் பொழுதுதான் இரக்கம். When he turns back is when there we can find grace. அவர் நம்மை திருப்பும் பொழுதுதான் நாம் திருப்பப்படுகிறோம். Only when he turns us back we can literally turn back. ஆனால் எசேக்கியேல் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தார்.
But Ezekiel here committed to turn back. ஆமென். Amen. வழக்கமாய் பார்த்த வாசல் தானே. It is the familiar gate only. எத்தனையோ வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனம் பார்த்த வாசல் தானே. This is the same gate that Israel has seen for many years. பலவித அனுபவங்களில் கடந்த வாசல் தானே. This is the same gate that they've gone through many experiences. எத்தனை முறை நாமும் சபையை அப்படி எடுத்துக்கொள்கிறோம். How many times have we taken our church to be like that? எத்தனை முறை தேவ தாசர்களை அப்படி நடத்தி விடுகிறோம். How many times have we treated the servants of God in the same manner? எத்தனை முறை தேவனையே அப்படி நாம் நடத்தி விடுகிறோம். How many times have we treated God in the same manner? ஆண்டவர் தானே. It's the same God. அவர் வீடு தானே. It is his house. சபை தானே. It's his church. வழக்கமான ஆலயம் தானே. It is the same usual church. ஆனால் இசைக்கியேலை கர்த்தர் அவருடைய வாசலுக்கு திரும்பி வர பண்ணினபோது அவன் விருப்பமாய் திரும்பி வந்தான். But when God turned Ezekiel back, he turned back with passion. என்ன விஷயம் தெரியுமா அந்த எக்ஸைட்மென்ட்? What you have to notice here is the excitement. அந்த விசுவாசம். That faith. ஒவ்வொரு விசை ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதும் சரி, வசனத்தை கேட்கும் பொழுதும் சரி, அந்த பரவசம். Every time you hear the word of God, every time that you worship God, there is a passion, there is a enthusiasm. அது குறைந்தால், அது இல்லாமல் போனால் நமக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை. If that reduces, there is something wrong. ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். God wants to change that. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் நான் மாற வேண்டும்? How many of you want to say, God, I want to change? எத்தனை பேர் சொன்னீர்கள் ஆண்டவரே நான் மாற வேண்டும்? God, I want to change. நிச்சயமாய் மாற வேண்டும். God, definitely I need to change. ஆனால் அவர் மாற்றுகிறார். But God is the one who changes. எசேக்கியேலை அவர் திரும்பி வர பண்ணினார். God made Ezekiel turn back. இந்த திருப்பு முனை இந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சம்பவிக்கிறது. Let that pivot happen today in the name of Jesus. I decree that right now. I decree and declare in the name of எத்தனை பேர் Jesus. சொன்னதை அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன். How many of you can declare and say, in the name of Jesus I receive that? ஆமென். Amen. அது அப்படியே ஆகட்டும். Let it be thus. என்னைக்குமே தீர்க்க தரிசனங்கள் அப்படித்தான். Prophecies are always like that. 10 வருடங்கள் நடக்காது. It might be 10 years, it might not have happened. 15 வருடம் ஜெபித்தும் பார்க்க முடியாது. We might not have seen it after praying for 15 years too. 20 வருடம் காத்திருந்தாலும் நடக்காததை போல் இருந்தது. It might have seemed that we prayed for 20 years but it still not happened. ஒரே ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாக அனுப்பும் பொழுது, When one word when it comes to us as a prophecy, அப்படியே திரும்பி விடும். it turns back. அப்படியே திருப்பப்படும். It will be turned back. யாருடைய வாழ்க்கையை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள் மகனே. Receive it in the name of Jesus, the ones whose lives are being turned back. உங்களுடைய வீடுகளின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. Let the heavens be opened that God's presence might come into your house today. இந்த காலையிலே அதை இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். I decree it in the name of Jesus. Amen. Amen. ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. Something is going to happen. அதை நான் வரவேற்கிறேன். That I receive it today. என்னோடு கூட சொன்ன பிள்ளைகளும் நீங்களும் வரவேற்று பெற்றுக்கொள்ளுங்கள். All the people who have asked, all the children who have asked, saying, come receive it today. அது அப்படியே ஆகும். Let it be so. பின்பு அவர் என்னை Then ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். he then made me return back to the entrance of the temple. இந்த திரும்பி வந்த விஷயத்துல அவ்வளவு விஷயம் நடந்தது. There is a great thing in this turning back. எது நடக்கும் என்றே சொல்ல முடியாத நேரத்தில் ஒன்று நடக்கும். There are some things happen when we cannot even predict that something might happen. திடீரென்று அது நடக்கும். It can happen suddenly. ஆனால் கர்த்தரோடு நீங்கள் நடந்து வரும் பொழுது எதுவும் நடக்கும். But when you're walking with the Lord, anything is possible. அவர் உங்களை திருப்பும் பொழுது எதுவும் சம்பவிக்கும். When you're walking with the Lord, anything is possible. அவர் திருப்பி வர வைக்கிற சூழ்நிலைகள் பயங்கரமானது. When he makes you turn back, those situations are profound. வழக்கமான வாசல். It is the usual gate. ஆலயத்தின் வாசல். The entrance to the temple. திடீரென்று இதோ என்ற ஒரு வார்த்தை. It says இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. Okay, the English Bible does not bring that out properly. It says the water was coming down from under the south side of the temple is what it says. ஒரு முக்கியமான விஷயம், தேவன் எசேக்கியேலை திரும்பி வர பண்ணின போது இதுவரையும் வராத ஒன்று அங்கே காணப்பட்டது. When God made Ezekiel
turn back and come back to the temple, something happened that had not happened before. இதுவரை வராத ஒன்று அங்கே வர ஆரம்பித்தது. Some things that had not happened thus far had happened now. Amen. Amen. கர்த்தருடைய ஆலயம் என்ற ஒரு விஷயம் தேவன் இறங்கி ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்தானம். The temple of the Lord is the place where God comes down and blesses people. அங்குதான் அவருடைய அபிஷேகத்தின் ஆரம்பம். That is the beginning of his anointing. அந்த இடத்தில் ஆண்டவர் துவங்குவதுதான் எழுப்புதல். The beginnings that happen in the temple is the one that calls revival. அது எந்த மனுஷனையும் மாற்றுகிற ஒரு மாற்றம். That is a change that changes every single human being. இந்த காலை வேளையிலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் ஆயத்தம். All we have to do is say, God, I'm ready. ஆண்டவரே நீர் என்னை கைப்பிடித்து நடத்துவீர் என்றால் நான் வருகிறேன். You have to say, God, if you're going to hold my hand and lead me, I am ready. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் உங்களை நடத்த போவது ஒரு புதிய ஆரம்பம் என்று சொல்லுகிறார். God is saying this is a new way that God is going to lead you today. இது ஒரு புதிய ஆரம்பம். This is a new beginning. எத்தனை பேர் ஆவியிலே இதை பெற்றுக்கொள்ள முடிகிறது? இது ஒரு புதிய ஆரம்பம். How many of you can receive it in the spirit and say this is a new beginning? கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசிக்கொண்டு இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு புதிய ஆரம்பம். How many of you can pray in tongues and say, God, this is a new beginning? ஆண்டவர் சிலருக்கு இது விசேஷமாக வருகிற தீர்க்க தரிசனம் உங்களுடைய வாழ்க்கை திருப்பி அமைக்கப்பட போகிறது. This is a new anointing that God is going to give you that's going to make you turn back. Amen. Amen. ஒரு complete turn around என்று சொல்லுவார்கள் அல்லவா? It's a complete turnaround. இப்பொழுது கவனிக்க வேண்டும், இந்த ஆரம்பத்திலே எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு வந்தார். God is leading Ezekiel back to this turning point. இந்த ஆரம்பத்திற்கு எசேக்கியேல் வந்தார். Ezekiel is coming to this turning back. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்திலே நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are able to enter and feel into the presence of God? நான் இழந்து போன அந்த உயரம் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை அதைவிட பெரிய உயரத்தை கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார். For people who are saying this is the thing, this is the blessing that I lost, but God is saying I'm going to take you much higher than that. Amen. Amen. இதுவரை போகாத ஆழத்திற்குள் உன்னை நான் அழைத்து செல்ல போகிறேன். I'm going to take you in depths that you have not been in thus far. ஏனென்றால் அவர் திரும்பி வர பண்ணுகிற தேவன். This is the God who makes you turn back. அந்த திரும்பி வந்த நேரத்தில் தான் ஒன்று திறந்தது. When you turn back is only when something opens. அப்பொழுதுதான் ஒன்று திறந்தது. Only then it opened. இதுவரை வராத ஒரு நதி. A river that had not flowed so far. இதுவரை காணப்படாத ஒரு நதி. A river that had not been seen so far. கர்த்தருடைய வாசலிலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. It started flowing from the gate of the temple. அன்பு ஜனமே, தேவன் ஒன்றை செய்யும் பொழுது அது ஒரு நாளும் தோற்காது. When God begins something, it does not fail. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் ஒன்றை செய்யும் பொழுது அது ஒரு நாளும் தோற்காது. I want to repeat and say, when God begins something, it will never fail. Amen என்று சொன்னவர்களுக்கு அது அப்படியே சொந்தமானது. It has become yours if you had said amen. ஆண்டவர் ஒன்றை ஆரம்பித்தால் அதை முடித்து காட்டுகிறவர். God is the one who's going to finish what he has started. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் துவங்கினதை அவர் முடித்து காட்டுவார். God is the one who's going to finish what he has started in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்ததை அவர் முடித்து காட்டுவார். God is the one who's going to make things finish what he has started in your life. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட கண்காணிப்பிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளை நீங்கள். You are the child who's under the supervision of God. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவனோடு இருக்க முடியும் என்றால், if there is be one man one woman under the supervision of God, சரித்திரத்தை படைக்கிற தேவன் நம்முடைய தேவன். God is the one who formulates history. எத்தனை பேர் ஆண்டவருடைய கம்பெனியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள்? How many of you want to say I am in the company of God? Hallelujah. Hallelujah. அதனால் தான் எசேக்கியேலை திரும்பி வர பண்ணினவர். And because of that, God made Ezekiel turn back. எசேக்கியேலுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். God gave Ezekiel a new beginning. ஒரு திறந்த வாசல். An open door. ஒரு திறந்த அனுபவம். Or new experience. ஒரு திறந்த பரிமாணம். Or new dispensation. ஆமென். Amen. இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? How many of you are ready this morning? ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அதற்கு பிறகாக நமக்கு நன்றாய் தெரியும். We are very familiar with what God showed him the other time. நான் விரைவாக இரண்டே காரியங்களுக்கு கடந்து செல்ல I போகிறேன். want to quickly go to two things here. வசனம் 8 9. Verse number 8 and 9. வாசிக்க. Yes. He said to me, this water flows towards the eastern region and goes down into Arabah, where it enters the Dead Sea. When it empties into the sea, the salty water there becomes fresh.
Swarms of living creatures will live wherever the river flows. There will be a large number of fish because the water flows there and makes the salt water fresh. So where the river flows, everything will live. Oh, that's all. Nice. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விடும். எங்கே விடும்? கடலில் விடும். கடலே உப்பு தண்ணீர், கடல் முழுவதும் உப்பு தண்ணீர். அவர் எனக்கு ஆமோதிக்கிறார். He forgot that he has to translate for me. Okay. கடலே உப்பு தண்ணீர் தான். Salt water. That's true. கடலே உப்பு தண்ணீர் தான். Salt water is there. I mean, oceans have salt water. எனக்கு ஆச்சரியம் என்ன என்றால் இந்த நதி, What is surprising here is this river. நதி போய் கடலில் விடுகிறது. This river goes and falls into the sea. நதி கடலுக்கு முன்பாக எம்மாத்திரம்? How big is this river compared to the oceans? கடல் என்றாலே சமுத்திரம் என்றாலே வாஸ்ட் என்பார்களே. When the ocean and the seas, when it talks about it, it's supposed to be big and huge. ஆனால் ஒரு நதி என்று சொன்ன தேவனுடைய நதி, But the river that God is talking about here, வனாந்திர வழியாய் ஓடி, it flows through the desert. அதாவது அவ்வளோ காய்ந்து போன வறட்சியான ஒரு தேசத்திற்குள்ள நதி போனாலே அப்படியே வறண்டு போகும்படி குடித்து விடும். அப்படியே This desert, which is dry and barren, will absorb all the water by the time it reaches its destination. ஆனாலும் தேவனுடைய நதி, But this is the river of God. ஒரு நாளும் வற்றாத நதி, This will never run dry. ஒரு நாளும் குறையாத நதி, This is the river that will never run dry. ஒரு நாளும் மாறாத நதி, This is a river that will never change. ஜீவனை கொடுக்கும் நதி, This is a river that gives life. எல்லாரையும் பிழைக்க வைக்கும் நதி, This is a river that gives life to make everybody ஆரோக்கியம் live. உண்டாக்கும் நதி. This is a river that gives life and health and healing. ஹalleluya. Hallelujah. இந்த நதி புறப்பட்டு போகும் இடமெல்லாம் பிழைக்கும். There is life wherever this river flows. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க பாப்போம். Just cooperate with me in the spirit. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க பாப்போம். Amen. Let's lift your hands and cooperate with me. வீடுகளில் இருக்கிறவங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. All the people in our house, lift your hands. தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். God, we want to give you thanks. நீர் அனுப்புகிற உம்முடைய ஜீவநதி, This is a river, God, that you are sending to us. உம்முடைய ஆலயத்தின் நதி, This is a river that's coming from your temple. என்னை பிழைக்க வைக்கும் அப்பா. It's going to make me live. என்னை சொஸ்தமாக்கும். It's going to heal me. என்னை விடுதலை செய்யும். It's going to redeem me. என்னை எழுப்பி என்னை உமக்காய் வாழ வைக்கும். It is going to raise me up to make me live for you. சாவுக்கு ஏதுவான எல்லாம் மாற்றப்படும். Everything that is for death is going to get changed. மரணமே என்றாலும் மாற்றப்படும். Even if it's death, it's going to get changed. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it now. In Jesus name. In Jesus name. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி அப்படியே ஆகட்டும் என்று சொன்னவர்கள் hallelujah. Let's clap our hands and say, let it be so. Amen. நல்ல கொஞ்சம் வாசிங்கப்பா. Hallelujah. Hallelujah. Thank you, Jordan. Good to see the smile. Thank you. எத்தனை பேர் சந்தோஷமா வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? How many of you are receiving this word with gladness in your heart? This is all about the turning point. Amen. This is all about turning point. திருப்பு முனை என்றாலே நம்ம திரும்புகிறோம் என்ற அர்த்தம். Whenever it talks about turning point, it means that we're turning back. அப்படினால் இதுவரை வராதது வரப்போகிறது. That means that something that we have not received, you're going to get it now. இதுவரை காணப்படாதது காணப்பட போகிறது. Things that we have not seen, we're going to see. இதுவரை நாம் போகாத உயரம் நமக்கு வரப்போகிறது. Things that we have not achieved, which we have not risen to, we are going to rise there. இதுவரை காணப்படாத பரிமாணங்கள் தென்பட போகிறது. There's going to be dispensation that we have not seen so far. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரோடு நடப்பது. All that we have to do is walk with God. எவ்வளவு சிம்பிள் இது. ஹalleluya. How simple it is. எவ்வளவு எளிமையான நடை இது. How simple this walk is. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many of you able to understand this? அத ரொம்ப சொல்வாங்க, it's too much to comprehend. எனக்கு இது ரொம்ப கிரகிக்க முடியாத உயரம். How many of you somebody says it's too much to comprehend? ஒரு நதி போய் கடலில் விழுமா? This river would fall into the ocean. எனக்கு தெரிந்த நிறைய நதிகள் கடலில் சங்கமமாகிறது என்று தமிழில் சொல்வார்கள். There are a lot of people that says the rivers confluence into the oceans. நதிகள் சங்கமமாகுவது கடலில் தான். All the rivers eventually land into the ocean. இந்த வார்த்தை எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. But these words are beyond natural things. இதனால் தான் இது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு That is why we call this supernatural word of God. தேவனுடைய வாசலில் இருந்து, அதான் ஆலய வாசலில் இருந்து போன நதி வித்தியாசமானது. The river that flows out of the temple is a different kind of a river. இந்த நதி கடலில் போய் விழுந்தபோது, When this river fell into the ocean, அந்த கடலின் தண்ணீரே ஆரோக்கியமானதா? that ocean turned back into a different healing
ocean. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான How விஷயம்? many of you believe that's good news for us? இயற்கையிலேயே சுபாவமே கெட்டு போனதுதான் நமக்கு. By nature, it has been spoiled. பல வருடங்களாய் இயேசுவோடு வாழ்ந்த வாழ்க்கையானாலும் திடீரென்று பார்க்கும்போது நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேனா என்று யோசிக்க வைக்கிற சுபாவம். Even though we have been walking with God for so long, sometimes when we look back, we can't help but ponder, say, am I being actually saved? என்னுடைய சுபாவத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனோடு இனி நான் பரலோகம் போக முடியுமா? Sometimes we have to question ourselves saying, am I eligible for heaven? அப்படி இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட Even in a situation like that, தேவனுடைய நதிக்கு இடம் கொடுக்க முடியும் என்றார். if you can make a way for the river of God. எனக்கு தேவனிடத்தில் பிடித்த விஷயம் திருப்பு முனைகள். What I like about God is the turning point. வனாந்தரமே என்றால் சொன்னால் வழியில்லாத இடம். When you talk about desert, there is no place, there is no passageway there. அது வழியில்லாத ஒரு இடம். There is no passageway there. அந்த வழிக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையே கிடையாது. There is no hope for that passage. எல்லாரும் மறந்த ஒரு பூமி. That is a place that people have forgotten about it. ஜனங்கள் உங்களை மறந்திருக்கலாம். People might have forgotten you. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சீர் உங்களுக்கே மறந்திருக்கலாம். You might have forgotten what God has asked you to do also. கர்த்தர் உங்களை அழகுபடுத்தின விதம் உங்களுக்கே மறந்திருக்கலாம். You might have forgotten the way that God beautified you. ஆனால் கர்த்தர் அந்த வனாந்தர வழியாகவும் தன்னுடைய நதியை ஓடச் செய்கிற தேவன். But God is the one who makes even through the desert the river of God flow through that. அதின் வழியாக ஓட வைத்தவர் கடலையும் மாற்ற மறவாத தேவன். He is the one who makes even the oceans alive and he makes the waters flow through that. Amen. ஆண்டவரால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. There is nothing that my God cannot do. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவருடைய கம்பேஷனை உணர்கிறேன். I feel the compassion of God as I speak this நான் morning. தேவனுடைய மனதுருக்கத்தை இந்த இடத்திலே உணர்கிறேன். I feel the compassion of God as I speak this morning. பல வருடங்களாய் மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. There might have been a life that have been forgotten for many years. சாத்தானால் வனாந்தரமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. It might have been a life that has turned into a desert by the devil. கட்டுகளாலும் சாபத்தினாலும் கண்ணீர் விட்ட வாழ்க்கை. It might have been a life that has been with bondage and cries and tears. ஆண்டவரிடத்திலே முறையிட்டதான ஒரு பூமி. This might have been a land that cried out to God. ஆண்டவரே இனி ஒரு பயிர் முளைக்குமா? Oh, can there be a sprout that comes out of this land ever again? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? Is there a future for me? எனக்கென்ற ஒரு நம்பிக்கை உண்டா? Is there a hope for me? நான் மறுபடியும் உமக்காக செழிக்க முடியுமா? Can I flourish again? ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயம் முடியும். என்னுடைய நதியால் கூட. God says it is possible. By my river it's possible. கரங்களை தட்டினவர்கள் தேவனுக்கு மகிமையை கொடுத்து Let's give glory to God this morning. Oh, thank you Holy Spirit. நன்றி Thank you Holy Spirit of God. Thank you. Thank you. Hallelujah. Amen. எந்த ஒரு பரிமாணத்திலும் அவரால் செயல்பட முடியும். God can work through any dispensation. பிசாசினதான் magnified schemes என்ற வேர்ட்ஸ் இருக்கு. பிசாசு வரும்போது There is a word called magnified schemes when the devil comes in. கோலியாத்தை மறக்கவே முடியாது. We cannot forget Goliath. அவனை மறக்க முடியாது என்று சொல்லும்போது தாவீதை மறக்கவே முடியாது. When we say we cannot forget Goliath, we cannot forget David also. தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக The God of David is our God. எந்த சூழ்நிலையும் தேவன் கையாள கடினமான சூழ்நிலையே அல்ல. There is no situation that is difficult for our God to handle. நீங்க அவர் கையை பிடிக்க விட்டு கொடுத்தால் போதும். Only you have to surrender that God might lead you. இந்த பேசேஜில் எனக்கு பிடித்த விஷயம் அவர் கடக்க பண்ணினார். He made Ezekiel to go through. அவர் கடக்க பண்ணினார். அவர் கடக்க பண்ணினார். This passage says God made him turn back. Go through. அதாவது knee deep, அதாவது அதற்கு கீழே ankle deep, knee deep, அந்த waist deep என்றெல்லாம் அளந்த போது அவனை கடக்க பண்ணினார். When it talks about knee deep, ankle deep and waist deep, the word of God says that he made him pass through that. ஒரு மனுஷனை அப்படி கடக்க பண்ணினார் என்றால் பலவந்தம் பண்ணி இழுத்து கொண்டு போவதல்ல. When God talks about saying when he led him through, it does not say that he forced him through it. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு பிகினிங் உண்டு. Before every step there is a beginning. திடீர்னு ஒரு ஆளுக்கு தேவன் ஒன்றை காட்டுவது இல்லை. God does not show somebody something suddenly. அந்த மனுஷன் ஆண்டவரை நேசித்து நம்பின மனுஷனா இருந்தால் எதுவும் சாத்தியம். If a man believes and trusts in God, anything is possible.
உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரே தகுதி அவரை விசுவாசிப்பதுதான். All that we and you and I have is one credential for us, is that we trust and believe in God. எசேக்கியேலுக்கு திரும்பி வர பண்ணுகிற அனுபவத்துல தேவன் இருந்தது தெரியும். When Ezekiel turned back, he knew one thing: God was there. அந்த வாசலுக்கு கொண்டு வந்ததே தேவன். It was God who brought him back to that entrance. எத்தனையோ பேர் வர்ற அதே சபையின் வாசல்ல ஒரு மனுஷன் வித்தியாசமா வரும்போது அது வித்தியாசம்தான். When a man comes into a temple, there is a difference there one day. Dressல சொல்லலனா, We're not talking about difference in dress. ஒரு ஜெபத்துல. It's in prayer. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம், நான் ஆண்டவர்ட்ட இன்னைக்கு நான் ஜெபித்து வந்த விதமே வித்தியாசம். How many of you can, some people say the way I prayed and I came to the house of God is different. வழக்கமான வந்த வாசல் தான். It can be a familiar route, familiar entrance. ஆனாலும் அன்றைக்கு ஜெபித்து வந்த விதம் வேற. But the way they prayed and came in is totally different that day. அன்னைக்கு வந்த preparation வேற. The preparation that they came with is different that day. நான் சொல்லுகிறேன், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியும். I can tell you one thing: anytime anything can happen when you come with a prepared heart. ஆமென். Amen. நம்முடைய ஜெபம் மாற முடியும். Our prayers can change. ஒரே சூழ்நிலை, ஒரே நகரம், ஒரே வாசல், ஒரே ஆலயம். Oh, it's a similar situation, similar temple, similar entrance. ஆனால் தேவனும் அதே தேவனாக தான் இருந்தார். But our God is the same God. வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். A God who keeps his promises. உண்மையில் மாறாதவர். A God who does not change in his word. வல்லமையில் மாறாதவர். A God who does not change in his power. வார்த்தையில் மாறாதவர். God who does not change in his word. அதிகாரத்தில் மாறாதவர். God who does not change in authority. அவரும் வருவார். He will also come. எத்தனை பேருக்கு இந்த திருப்புமுனை பிடித்திருக்கிறது? How many of you like this turning back? ஹalleluya. Hallelujah. ஒரு திருப்புமுனை பிடித்தாலே திருப்பப்படுவீர்கள். When you like this turning point, you will turn back. எனக்கு பிடித்தது, அவர் வந்தபோது அவர் போகிற பாதையை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. What I like about this is when God starts turning back and moving towards, nobody can stop. வனாந்தர வழி எல்லாம் போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்லிருப்பேன். I would have told you, don't waste your time going through the deserts and parched land. ஆனால் அவர் போகிற பாதையை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. But nobody can stop the way he leads and goes. கடல் எல்லாம் போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது உப்பான ஒரு ஸ்தலம், வேஸ்டான ஒரு இடம் சொல்லிருப்பேன். I would have told you the oceans are with salty water, don't waste your time there. ஆனால் நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. But let glory come to our God alone. எல்லாரும் கைவிட்ட இடத்திற்கு வருகிற தேவன் நம்முடைய தேவன். He is a God who comes back to a place where everybody is forsaken. முடிந்தது என்று சொல்லுகிற இடத்தில் ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். God is the one who gives beginning where everybody has said it's over. கரங்களை உயர்த்தி டாங்ஸ்ல பேசி, ஆண்டவரே ஓரா பாரா ஷதர போரா பாத்தியந்தரபா ரெக்கபால கத்தியந்தரபா. ஓ ஹalleluya. ஆண்டவர் ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது அதை தடை செய்கிறவன் யார்? Who can stop what God has begun? Amen. Amen. Something is happening right now in the realm. Something is happening in the realm today. மண்டலத்தில் ஏதோ ஒன்று ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. Something has begun to change in the realm today. அது இப்பொழுதே தோன்ற ஆரம்பிக்கிறது. It has started showing now. கர்த்தர் சொல்கிறார், நான் வனாந்திரத்திலே வழி உண்டாக்குகிறவர். God says, I will make a way in the desert. அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறார். I will make rivers flow in the parched land. என்னை நீ சந்தேகிப்பானே, only if you meet me. நீ ஏன் என்னை சந்தேகிக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Why do you doubt me? என்னை விசுவாசி போதும். You trust and believe in me. நீ காண முடியாது என்ற இடத்திலே என்னுடைய நதி தோன்றும். My rivers will flow where it's not possible, where you cannot see. இந்த சூழ்நிலை மாறாது என்று சொன்னா இந்த சூழ்நிலை மாற்றப்படும். If you say the situation cannot be changed, it will change. எனக்கு ஆச்சரியம், கடலே மாறினது. I am surprised that the ocean itself changed. எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு ஒரு மகிமை இந்த நேரத்துல கொடுக்க முடியும்? How many of you want to give glory to God this morning? வனாந்தரமே மாறினது. The desert itself changed. கடலே மாறினது. The ocean itself changed. இதற்கு பெயர் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். This is what is called supernatural. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். This is what is supernatural thing. நேச்சுரலுக்கும் இந்த சூப்பர் நேச்சுரலுக்கும் கனெக்ஷனே இல்ல பாருங்க. There is no connection between the natural and the supernatural. எத்தனையோ நதி போய் விழுந்த கடல் ஒரு நாள் உப்பை இழக்கல. Many oceans, even though many rivers come and fall into the ocean, its saltiness will not get lost. அப்படினா இந்த கடலோட புத்தியே மாறல. This ocean's mind itself did not get changed. ஆனால் ஆண்டவருடைய நதி வந்து விழுந்த பொழுதோ கடல் ஆரோக்கியமானது. But when the river of God fell into it, the ocean changed. உங்களை கர்த்தர் மாற்றுவது முடியும் என்றால் உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் சந்திப்பது முடியும். If God can change you, God can use you to change many people. Hallelujah. Hallelujah. யாருடைய
வாழ்க்கை என்று நான் பேசும் பொழுது ஒருவர் அல்ல, இதில் சிலர் அல்ல, இதில் அநேகர். I'm not talking about a single person or a small group of people. I'm talking about everybody. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இந்த செய்தியை அத்தனை பேர் வாழ்க்கைக்குள்ளும் தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். Everybody who believes and hears this, God is going to give you a new beginning. ஹalleluya. Hallelujah. நான் பார்த்த இன்னொரு விஷயம் எனக்கு பல வருடங்களாய் புரியாத ஒரு விஷயம். There was something here that I've noticed that did not make sense to me for a long time. இவ்வளவு நல்லவர், இவ்வளவு சர்வ வல்லவர், Such a big and mighty God. நல்லவர் also. Good God. இவர் ஏன் இந்த விஷயத்தை தொடலன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். I was wondering why God did not touch this. இந்த ஒரு விஷயம் 11வது விஷயம். Verse number 13. Verse number 11. Verse number 11. வாசிங்க. But the swamps and marshes will not become fresh. They will be left for salt. இதிலே சில ரெஃபரன்சஸ் உண்டு பழைய ஏற்பாட்டிலே, அதை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன், நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளலாம். There are a couple of references for this particular verse in the Bible. I will point it out to you. You can read it when you're at your home. உபாகமம் 29 Exodus chapter 20. Sorry, Deuteronomy chapter 9 verse 9. 29 chapter 29 chapter 23 verse number 23. Deuteronomy 29:23. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் போதும். Make a note of this. That's enough. வசனம் 9 ஜட்ஜஸ்ல 45, அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Judges 9:45. Make a note of that also. இந்த உப்பு என்ற விஷயம், This thing called salt, ஒன்றையும் வாழ விடாது. it will not make anything live. அதனால்தான் உலகத்திற்கு உப்பா இருக்க அழைக்கப்பட்ட நாமம், Even though we've been called to be the salt of the earth, சாரத்தை இழப்போம் என்றால், if we lose its saltiness, அது ஒன்றுக்கும் உதவாது. it is of no use. தெருவுல தான் கொட்டணும்னு சொன்னார் கர்த்தர். Jesus said it has to be thrown on the pathways. மனுஷன் வேணா மிதிக்கலாம்னா, It says man can walk over it. ஏனென்றால் அதை எருவாக கூட பயன்படுத்த முடியாது. You cannot even use it as manure. மண்ணு பாடான கூட அது எருவாகும். Even when the soil becomes bad, it turns into good manure. ஆனா ஒரு மனுஷனுடைய சாரமான உப்புத்தன்மை போனது என்றால் அவன் வீதியிலே கொட்டப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். But Jesus says if a man loses his salt, loses his saltiness, it has to be thrown and he cannot even be used as manure. ஒரு விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. It is of absolute no use. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு பிரயோஜனம் தேவன் தந்த அந்த நதி. There's one thing in our useful in our lives is the river of God in our life. தேவன் நம்மை சந்தித்தபடியால் தான் மாறினோம். It is because God has met with us. தேவன் நம்மை அபிஷேகித்தபடியால் தான் வேறு ரூபம் எடுத்தோம். We have been transformed because God has anointed us. ஆதலால் அந்த அபிஷேகத்தை ஒரு நாளும் மட்டுப்படுத்தாதீங்க. Let us not speak low of that anointing that God has given us. அபிஷேகத்தை கனப்படுத்துங்க. Always honor the anointing that God has given us. அந்நிய பாஷையில பேசுகிறத பெருமைப்படுங்க. Take pride in speaking in tongues. ஆண்டவருக்காக ஜீவிப்பதை பெருமையா நினைங்க. Take pride in living for God. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் வனாந்தரத்தில் கூட வழியை உண்டாக்குகிறவர். God says, I will make even a passageway in the desert. என்னுடைய நதி வனாந்தரத்தின் வழியை கூட ஓடுவதில் பிரச்சனை இல்லை. God says that even the rivers that can it's not a problem for my rivers also to flow through the desert. கடலில் விழுந்தால் கடலே கூட ஆரோக்கியமாகும். Even if it falls into the ocean, even the ocean will become without life. ஆனா நான் உப்பாத்தான் இருப்பேன், குடியாத்தான் இருப்பேன், முளையாத்தான் இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தரால் மாற்ற முடிவது இல்லை. If at all you have to say no, I will still remain salty, that is God cannot use you. இந்த வரை ஸ்வாம்பா இருப்பதா, You will be look like a swamp. அந்த இடத்துல உளை சேரு இப்படி உதவாத நிலைமையில ஒரு கூட்டம் இருக்குங்க. இது ஒரு உண்மையான பிக்சர். ஆவியிலே கர்த்தர் உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, ஸ்காலர்ஸ் என்று சொல்லுகிற வேத பாரகர்களின் கூற்றம் இணைந்ததை நினைத்து பயங்கரமா இருந்தது. இந்த பிளேஸ் உருப்படாத இடம். This particular place which calls the swamps and marshes, it says it just cannot become fresh. They will be left for salt is what it says. Can I ever understand this? Cannot become fresh. Cannot become fresh. கடலே ஆரோக்கியமாகும், வனாந்தரத்திலும் ஆண்டவருடைய நதி ஓடும், ஆனால் சில இடங்களை அவரால் மாற்றவே முடியவில்லை. The oceans can become with sprouting with life, the rivers can flow through the desert, but there are some places which cannot become fresh. அதை விட்டுடுன்னு சொல்லிட்டார். God says leave that. இப்படிப்பட்ட ஜனத்தை விட்டுவிடு. Leave these kind of people. என் வழியை நான் மாற்ற மாட்டேன், நான் ஆண்டவர் வழிக்கு வர மாட்டேன்.
If at all you're saying, I will not walk the way God has called me, I will not change my ways, நான் உளையாகத்தான் இருப்பேன், I will be like a swamp and a marsh, நான் இப்படிப்பட்டதான உப்பு ஸ்தலமாகத்தான் இருக்க விரும்புகிறேன். I want to be like this salty land. ஆண்டவர் சொன்னார், அதை என்னால் மாற்ற முடியாது. God says, I cannot change that. இந்த காலையில நீங்களும் நானும் விரும்புகிற ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட என்னன்னா, அந்த ஜெபம், நான் மாறணும் ஆண்டவரே. That prayer is very important, and we ask God and say, God, I want to change. எனக்குள்ள நிறைய விஷயம் சரியில்லை ஆண்டவரே, ஆனா நான் மாற விரும்புகிறேன். God, there are a lot of things in my life that is not good, but I want to change. இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார் என்பதுதான் சரித்திரம். The history is one that God has transformed these kind of people. இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எப்படி ஆரோக்கியப்படுத்துவார் என்பதே சரித்திரம். It is history that God has changed and used these kind of people. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, ஆண்டவரே நான் verse number 11ல இருக்கிற ஆளே கிடையாதப்பா, ஆனால் நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, கடலின் சுபாவத்திலே இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, உம்முடைய நதி விடுகிற இடத்தில் நான் இருக்கிற பிள்ளைன்னு சொன்னவர்கள். ஹalleluya. How many of you can say, God, I do not want to be like the swamp and the marshes which will not become fresh, but Lord, I don't mind being the desert, I don't mind being the ocean which can be transformed by your river that can flow and give me life, O Lord. Hallelujah. Hallelujah. verse number 9க்கு நான் வந்த கிளைமாக்ஸ் முடிக்கட்டும். இது ஒரு வித்தியாசமான கிளைமாக்ஸ் தான். That's a different climax when you come to verse number 9. சம்பவிப்பது என்னவென்றால், What happens here is, அதாவது வனாந்திர வழியாய் ஓடும், கடலில் விழுந்து அதுவும் ஆரோக்கியமாகும்லாம் பேசினவர் கிளைமாக்ஸ் அங்க பேசுகிறார். சம்பவிப்பது என்னவென்றால், but what God says in verse number 9 is the climax. It says what will happen after that. இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். It says the swarms of living creatures will live wherever the river flows. Amen. There will be a, okay. எனக்கு இந்த தமிழ்ல கொஞ்சம் ரிவர்ஸா வர்றது நல்லா இருக்குல்ல. wherever the river flows அப்படினா ஆண்டவர் அனுப்புனாதானே நான் பிழைப்பேன்னு சொல்றது இல்ல, இதுல கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட். There is a slight twist in English and Tamil here. It says wherever the river flows. இந்த நதி போகும் இடமெங்கும் சந்தோஷம், ஆனா அதுல சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். It says all the living creatures that rest in that also. அப்படினா சஞ்சரிப்பது, That means to say that it's living there. சஞ்சரிப்பது. எத்தனை பேருக்கு சஞ்சரிப்பது என்ற வார்த்தை பிடிக்கும்? How many of you like that word? சும்மா வந்து போவதல்ல. It is not coming and going. விசிட் பண்றது இல்ல. It is not just visiting. அங்கேயே dwell பண்ணுகிறது. It is about dwelling in that. அங்கேயே கூடாரம் போடுவது. It is about tenting and camping in that place. அங்கேயே தங்கி விடுவது. It is about dwelling in that place. எத்தனை பேருக்கு பிடிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை? How many of you like the word of God? அதாவது நதி எங்கேயோ இருந்து புறப்பட்டது நாம் பார்க்கலன்னு சொல்லியிருப்பேன் அங்க நான் இருந்திருந்தா. But if I was there, I would have said the river came from somewhere I don't know. I don't know about the origin of the river. I don't know the origin of the river. காட்டின மாதிரி எனக்கு காட்டி இருந்தா நானும் தான் தீர்க்கதரிசியா இருப்பேன்னு சொல்லலாம். I would have said if it had been shown to me like Ezekiel, even I would have become a prophet. ஆனால் வருகிறது நதின்னு எனக்கு புரியும் என்றார். Only if I understood that's the river. எனக்கு அந்த நதியில் இருந்தா தான் பிழைக்க முடியும் தெரியும்னா. If I knew that river is the one that I can live out of. அந்த நதி தான் என்னுடைய தாபர ஸ்தலமாய் மாறு. That river would become my dwelling place. அந்த நதி இருக்கும் இடம் தான் என் பிழைப்பாய் மாறுகிறது. That river would become my dwelling place where I can live. எத்தனை பேருக்கு தரிசனம் புரிந்து கொண்டிருக்கு? How many of you are able to understand that vision today? நீங்க வியாபாரியாய் இருக்கலாம், வேலை செய்யலாம். You can be a businessman, you can be working in a place. நீங்க வீட்டில ஒரு வேலை செய்கிற சாதாரண ஸ்திரீயா இருக்கலாம். You can be a common housewife. ஒருவேளை நான் இப்படித்தான் என்று நினைக்கிற ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனா You can have the nature saying I am like this only. ஆனால் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி இன்று புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. But today there is a river that is flowing out of the temple of God. அது உங்களுடைய வனாந்திரத்தின் வழியாகவும் ஓடிக்கொண்டு வருகிறது. It is going to flow through your desert too. அது உங்கள் கடலில் கூட கலக்க ஆயத்தமாய் இருக்கிறது. It is open to mingle even in your oceans also. Hallelujah. எனக்கு மிகவும் பிடித்தது அந்த நதி விடும்படுது. கலக்கும் விதத்தில் விழுந்தாலும் நதியின் சுபாவம் மாறாது, மாறாக கடலின் சுபாவமே மாறும். Even though it comes and falls into the ocean, the river does not change but the ocean changes. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நதி வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது? How many of you desire saying, God, I want that river today? எல்லாரும் என்னோடு கூட எழுந்து நிற்கலாம். Can we rise to our feet this morning? எத்தனை பேர் நான் இந்த வார்த்தையினால் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கரங்களை உயர்த்துங்க. Can you lift your hands, whoever accepted the word of God today, and say, God, this word
word is for me. இந்த வார்த்தை எனக்குரியது இயேசுவே. This word of God is for me. என் வாழ்க்கை வனாந்தரமாக இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். My life might have been a desert so far. இதுவரை நான் பலவீனத்துல வாழ்ந்திருக்கலாம். I might have lived in difficulties so far. இதுவரை எனக்கு வியாதி இருந்திருக்கலாம். I might have been illnesses so far. இதுவரை எனக்கு தோல்வி இருந்திருக்கலாம். I might have had failures so far. இதுவரை என்னுடைய ஜென்ம சுபாவம் தலைவிரித்து ஆடி இருக்கலாம். My nature could have been very bad so far. என்னுடைய வம்சவழியின் பாவங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். My hereditary sins could have been bad so far. கர்த்தர் சொல்லுகிறார், அது எந்த வனாந்தரமா இருந்தாலும் சரி, Whatever that desert is, அது எந்த கடலா இருந்தாலும் சரி, whatever that ocean has been, அதை ஆரோக்கியமாக்க என்னால் கூடும். God is saying, I can make it well and alive again. கரங்களை உயர்த்தி நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். Lift up your hands and say, God, I receive it today. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. Open your mouth and say, God, I receive it today. Hallelujah, Hallelujah. எல்லாரும் நன்றாக வாய்களை திறந்து கரங்களை தட்டி, இயேசுவே அந்த நதிக்காக நன்றி. Let's put our hands together and say, God, thank you for that river. Thank you for that river, Lord. Thank you, Lord, for that river. Thank you for that river, God. ஆண்டவருடைய அளவில்லாத அன்பை நான் இங்கே உணர்கிறேன். தேவ ஜனமே, அப்படியே அந்த நதிக்குள் கடந்து வாங்க. I feel the immense love of God. Come into this river, children of God, today. அவரால் மாற்றப்பட முடியாத இடம் எதுவுமே கிடையாது. There is no place that He cannot change. ஆண்டவரால் கூடும். He can do it. Just receive by faith. Just receive it by faith. Hallelujah. Hallelujah. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். வல்லவரே, எல்லாம் செய்பவரே,
சொல்லுங்க. அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஓ என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். Come on, lift your hands and begin to worship God. Hallelujah. God is bringing you back in alignment with the church of God this morning. திரும்பவும் ஆண்டவர் நம்முடைய சபையின் நிலைவாசலுக்கு நேராய் ஆவிக்குரிய நிலைமையுடைய நிலை நிறுத்துகிறார். You're being brought back to face the temple of God. The river of God is going to flow. Get into the river. Hallelujah. தேவனுடைய நதி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. Oh Rama mama mama mama. Open your mouth and begin to pray and say, God, I want to get into the river. Oh, உம்முடைய நதி செல்கிற இடத்துல நான் நிலை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். Hallelujah. I'm going to live. I'm going to be healed. I'm going to be changed. Hallelujah. நான் வாழ்வை பெற்றுக்கொள்வேன், சுகமாவேன், தேவனுக்காய் எழுந்திருப்பேன். Hallelujah. Oh, your good time is going to come back. Hallelujah. ஓ நீ நினைத்திருந்த நல்ல நாட்கள் உனக்கு திரும்ப வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். Oh mighty King, hallelujah. Lift your hands everybody, pray in tongues. Hallelujah. El Shaddai, சர்வ வல்லவரே. Oh Elroi, என் கண்ணீரை காண்பவரே. I may be in the desert, but the river will find me. Hallelujah. ஒருவேளை வனாந்திரத்தில் நான் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய நதி என்னை தேடி வரும். ஓ ரிமமா மாமா மாமா உப்பாய் காணப்பட்ட ஒரு கடலை போல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நதி என்னை தேடி வரும். Hallelujah. The river of God is going to locate you. The river of God is going to come to you wherever you are. Lift up your hands right in your homes. I believe the river of God is going to come, flow into your house, flow into your marriage, flow into your family, flow into your business, flow into your finances, flow into your body for healing. Hallelujah. மறக்கப்பட்டு வனாந்திரத்தை போல இருக்கிற மகனே மகளே, ஓ கண்ணீர் கமலை, மறக்கப்பட்ட தேசம் நீ ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, ஓ சபையிலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தேவனுடைய நதி உன்னை நோக்கி வருகிறது. புறப்படுகிற ஸ்தானம் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம். ஆனா கடந்து வருகிறதோ ஓ ஹalleluya, வனாந்தரமான உன் வாழ்க்கைக்கு கடந்து வருகிறதோ, உப்பாய் இருக்கிற சவக்கடலை போல இருக்கிற உன் வாழ்க்கைக்கு hallelujah. God says the water may be starting from the temple, but He says it's going to flow down. It's going to find you right in the desert. It's going to come where you are. Lift up your hands and begin to worship and receive it right now in the mighty name of Jesus. Oh, El Shaddai, everything will change. Somebody open your mouth and say El Shaddai. கரங்களை வைத்து சொல்லுங்க El Shaddai. இல்லாமைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். வனாந்திரமே ஆர்ப்பரி, வறண்டு போன தேசமே ஆர்ப்பரி, மறைக்கப்பட்ட தேசமே ஆர்ப்பரி. You forgotten land, lift up your voice. Oh, இல்லாதவைகளை இருக்கின்றதா? Oh, El Shaddai, El Shaddai, சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே. செய்தவர் உனக்கும்
Oh yes. What he has done for Abraham, he will do it for you. He will. Oh, ஆபிரகாமுக்கு செய்தவர் இனியும் செய்ய வல்லவர். Beloved people of God, I'm going to pray with you right now. But to understand one thing, there is a river right now flowing from the house of God. Right now, wherever you are, you may say, I am forgotten, I am like a desert. But doesn't matter. The Spirit of God says the river from the house of God is invading your homes, invading your life, invading your marriage, invading your ministry, invading everything concerning your life. Open your mouth and say, I receive it. Hallelujah. தேவனுடைய சபையிலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த தேவனுடைய நதியானது நீ எங்கிருந்தாலும் சரி இன்னைக்கு பாய்ந்து வருகிறது. மறக்கப்பட்ட தேசமே நீ பியூலா எனப்படுவாய். ஹalleluya. மறக்கப்பட்ட பிள்ளையே ஹalleluya. ஓ ஆண்டவருடைய பார்வையில் நீ இன்னும் மறக்கப்படவில்லை. நீ எழும்பும் நேரம் வந்திருக்கிறது. Oh, you're going to rise up with wings like an eagle. Move to higher grounds. Move to a higher dimension. Oh, கழுகுகளை போல சிறகுகளை அடித்து உனக்கு ஆண்டவர் நியமித்த அந்த உயரத்திற்கு நீ எழும்பும்படியாய் உன்னை நோக்கி தேவனுடைய நதி வருகிறது. வண்ணாந்தரத்தில் ஒண்ணு முளைக்கலையே, இத்தனை வருஷமா ஒண்ணு நடக்கலையே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லை, வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். The desert will become a fertile land. Oh, the burning sands will become bubbling springs. Hallelujah. Need tadamai marum. Come on, clap your hands, everybody. Open your mouth and receive it right now. I speak a supernatural change. இருக்கீங்க பார்ப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். Today is the day. Today is the day. Hallelujah. Father, I want to bless your people this morning. Thank you for releasing a prophetic word. This morning we believe the river of God is unleashed. Oh God, the spirit realm, we see the mighty gushing river of God invading the lives of people wherever they are, right into their homes, right into their lives and family and marriage and every aspect of their life. I pray now the desert has become a river. Hallelujah. Lord, many are going to come up with the testimonies of Father. ஆண்டவரே விசுவாசிக்கிற உம்மை பிள்ளைகளை நோக்கி இன்று நீ தேவனுடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய வார்த்தையின் முகாந்திரமாய் நீ அனுப்புகிற அந்த தேவனுடைய நதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நதி பாய்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. That river will overtake everything. Hallelujah. Everything will come under the river. எல்லா இடங்களையும் நிரப்புகிற, எல்லாவற்றையும் நிரப்புகிற அந்த நதிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. May this word change their reality and set the spiritual momentum in their lives. அவருடைய வாழ்க்கையில புதிய ஒரு ஆவிக்குரிய ஹalleluya செயலாக்கத்தை உம்முடைய வார்த்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். Give your children, God, a wonderful time, oh Father God. Hallelujah. Oh, through the week, oh Father, we bless you. In Jesus' mighty name we pray. God's people said, Amen. Come on, put your hands and bless the name of the Lord. Hallelujah.